பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் பதவியை கால நீட்டிப்பு செய்து அதற்கான ஒப்புதலை வழங்கிய கடிதத்தை நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான இந்த இடத்தில் நேற்று வெளியிட்டோம். அந்த தகவல் தமிழ்நாடு முழுவதும் ஊடகங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் செய்தியாக சென்றது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் வெடிவெடித்து இனிப்புகள் கொடுத்து அதை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கட்சியினுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடுமோ, கட்சி உடைந்து விடுமோ என்ற பயத்தில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு அவர்கள் வயிற்றில் பால் வார்த்ததை போன்று நேற்றைய அறிவிப்பு வந்ததாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் தொடர்ந்து பல்வேறு அழைப்புகள் வந்த வண்ணமே இருந்தது. நாங்கள் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார். இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனேயே மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு பதட்டம் ஏற்பட்டு விட்டது. அவர்கள் என்ன பேசுகிறோம், என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் பல்வேறு கருத்துக்களை நேற்று சொன்னார்கள். குறிப்பாக என்னுடைய பழைய நண்பர் அன்புக்குரிய அருள் அவர்கள், அவர் எதையோ உணர்கிறார். அவர் தொடர்ந்து அவர் உணரக்கூடியவர் என்பது எல்லோருக்குமே தெரியும். எனவே அவருக்கு நாம் இதை பதில் சொல்லக்கூடாது. அவர் ஏதோ பேசிட்டு போறார். எந்த விஷயத்தை சொல்ல வேண்டுமோ, என்னை விமர்சனம் செய்ய வேண்டுமோ, எது வேண்டுமானாலும் அவர் செய்யட்டும், இதற்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை என்று நாங்கள் நிதானமாக அமைதி காத்தோம். இப்பொழுதும் அவர் பேசிய கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் இல்லை. ஆனால் அதே வேளையில் இன்றைக்கு கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தியாகச்சம்மல் திரு GK மணி அவர்கள் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் அதன் தொடர்பாக விளக்கத்தை தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நாளை அவர் சொன்னதாக நீங்கள் அதை பதிவு செய்வீர்கள், செய்தியாக வெளியிடுவீர்கள். அதில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அவசரமாக இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. அதில் மிக முக்கியமாக அவர் சொன்னது, முகவரி மோசடி திடீரென்று நேற்றைக்குத்தான் நாங்கள் பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தரமான தலைமை அலுவலகம் என்பது 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருதான். அது எப்பொழுதும் மாற்றப்படவே இல்லை. மோசடியாக அதை மாற்றியிருக்கிறார்கள். அது வெளியிலே தெரியாமல் திடீரென்று மாற்றியிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே போன்று பொதுக்குழு நடத்துவதற்கான அதிகாரம் விதி 13 படி நிறுவனங்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று இரண்டாவதாக சொல்லுகிறார். மூன்றாவதாக தலைவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டால் அதோடு முடிந்துவிட்டது, அதற்கடுத்து அந்த அதிகாரம் முழுமையாக நிறுவனருக்கு சென்றுவிடும். எனவே பதவிக்காலம் முடிந்ததன் காரணமாக கடந்த 2022 28ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்வு பெற்றார். 3 ஆண்டு முடிந்தவுடன் அதோடு பதவி முடிந்துவிட்டது என்று மூன்றாவதாக சொல்கிறார். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.